ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஹைரான் ஃபல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நோன்பு வருது இல்லையா? நீங்கள் அப்ராடில் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஊர் நோம்பு கஞ்சி மிஸ் பண்ணுவீங்க. நம்ம ஊர் ஸ்டைலில் நோம்பு கஞ்சி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம மார்னிங்கே கொஞ்சம் திங்ஸ் ஊற வைக்கிற மாதிரி இருக்கும். அது என்னென்ன திங்ஸ்னு பார்த்துடலாம். அதுக்கு 2 கைப்பிடி பச்சரிசி, கொண்டக்கடலை 2 ஸ்பூன், பச்சை பட்டாணி 2 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், பாசிப்பருப்பு 2 ஸ்பூன். தேவையான நல்லா இதை அலசிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 4 to 6 hours நம்ம ஊற வச்சுக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் இதை தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கோங்க திரும்ப. அதுக்கப்புறம் குக்கரில் இதை நம்ம போட்டுக்கலாம் அலசி வச்சதை. அதுக்கப்புறம் அது கூட கேரட், வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, அதுக்கப்புறம் பட்டை, கிளாமர், ஏலக்காய் போட்டுக்கலாம். சிக்கன் ஸ்டாக்கு நீங்கள் வச்சுருந்தா போட்டுக்கோங்க. இல்லைனா சிக்கன் நம்ம வேக வச்சு வச்சுருப்போம்ல அந்த தண்ணி, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு நம்ம சோறுக்கு தண்ணி ஊற்றுவோம்ல அந்தளவு வைக்கக்கூடாது. இது கஞ்சாக வரணுங்கிறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம தண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் ஊற்றி நம்ம விசிலுக்கு வச்சிடலாம் மூடி. 7 விசில் வைக்கணும். 7 விசில் வந்துச்சா தான் நம்ம அந்த கஞ்சி கன்சிஸ்டன்சியில் வரும். விசில் முடிஞ்சிச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் மல்லி புதினா போட்டுக்கலாம். நான் மல்லி புதினா போடல. எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படுச்சுன்னா போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஈஸியான நம்ம நோம்பு கஞ்சி ரெடி. மறக்காமல் நீங்கள் அப்ராடில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான நோம்பு கஞ்சி நம்ம ஈஸியாக செஞ்சு வச்சு, நான் நோம்பு கஞ்சோட சம்சா அண்ட் சிக்கன் ரோல் வச்சு சாப்பிடுவேன். நீங்கள் நோம்பு கஞ்சோட என்ன வச்சு சாப்பிடுவீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பேச்சுலர்ஸ் அப்ராடில் இருக்கவங்க எல்லாருமே ட்ரை பண்ணலாம். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.